இன்னைக்கு ம். மனசு முழுவதும் ஒரு பறவையின் ஞாபகம். பறவையின் தாக்கம். அந்த பறவையின் பெயர் மிக மிக வித்தியாசமானது. ம். ஒரு தாவர உலகத்தின் ஒரு பெயரையும் உள்ளடக்கி தான் அது எல்லாத்துக்குமே தெரியும். ம். மரங்கொத்தி. மரம் கொத்தி. அடுக்குமாடி குடியிருப்புல ஒரு ம். 10வது மாடிக்கு மேல இருக்கிற ஒரு மனுஷனோட வீடுகளுக்குள்ள ம். அந்த பறவையின் சத்தம் உள்ள செல்லுமா? இந்த மரங்கொத்திக்கு ம். மனிதர்கள் உணவளித்தால் ம். அந்த மரங்கொத்தும் தன்மை என்னவாகும்? அது மரத்தை கொத்தாது. நம்ம வீட்டு ஜன்னல்ல நின்னுகிட்டு ஏதாவது தர்மம் கொடுப்போமான்னு பார்க்கும். இன்னொன்னு, ம். இந்த வனத்தின் ஓரத்திலோ ம். நிசப்த வெளிகளிலோ ம். மரங்கொத்தியின் மரங்கொத்து மிசை ம். உள்நிரம்ப பெற்ற மனிதனுக்கும் ம். நகரத்து மனிதனுக்கும் ஏதாவது வேறுபாடு இருக்கத்தானே செய்யும். மரங்கொத்தியை வச்சே வேறுபடுகிறார்கள் மனிதர்கள். இங்க கிராமத்து மனிதர்களும் நகரத்து மனிதர்களும். கிராமத்தில் உள்ள சொலவடைகள் சொல்லி பேசி பழகி அன்றாடங்களை கழித்த ஒரு மனிதனின் உடலெங்கும் உள்ளமெங்கும் ம். அந்த தன்மை இருக்கிற மாதிரி இந்த மரங்கொத்தியின் இசை உள்நிரம்ப பெற்றவனுக்கும் ம். ஏதாவது ஒரு நுணுக்க வேறுபாடு இருக்கத்தானே செய்யும். நிச்சயமா இருக்கு. காற்று கடத்தும் இந்த இசை ம். மனித காதுகளுக்கு மட்டுமே, ம். எல்லா ஜீவராசிகளுக்கும் சேர்த்து, ஆமா. எல்லா உயிரும் யாரோ ஒரு நள்ளிரவில் நம்ம வீட்டு கதவை டக்கு டக்குன்னு தட்டின மாதிரியான ஒரு சத்தம். ஆமா. இந்த மனதில் மரங்கொத்தியின் இசை முழுசு நிரம்ப பெற்றிருக்கிறவரின் மீள் நினைவு, ம். இந்த நினைத்து பார்த்தல்ங்கம்ல, ஆமா. அது என்னவாயிருக்குங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம். இந்த பறவை ம். எல்லா இடத்துலயும் நீங்க பாலைவனங்களிலும் கடற்புறங்களிலும் எல்லா பறவைகளையும் பார்க்கலாம். ஆமா. பாலைவனங்களையும் கடற்புறங்களையும் பார்க்காத ஒரு பறவைன்னு ஒரு மரங்கொத்தியை சொல்லலாம். மரங்கள் இருந்தால்தான் மரங்கொத்தி இருக்கும். காகத்தை போல, ம். புறாக்களை போல ம். மரங்கொத்திக்குன்னு தனித்த சத்தம், அதாவது தனித்த இசை இருந்தாலும் ம். இதுக்கு மட்டும் இரட்டை சத்தம்ல மரங்கொத்தி ஆமா. சத்தமும் சேர்த்து. மரம் கொத்தும் சத்தத்தினாலதான் மரங்கொத்தியே அறியப்படுது. ஆமா ஆமா. கேசவன் சார், நீங்க இந்த மரங்கொத்தி தனக்கான குரல், தனக்கான அந்த குரல் இசையோடு இந்த மரத்தில் மீட்டுகின்ற அந்த இசை இருக்கு பாத்தீங்களா, அது விரல்கள் வீணையின் அந்த நான்களில் மீட்டக்கூடிய இசை போன்ற ஒரு இதமான ஒரு சுகத்தை தரக்கூடிய எதன மனிதர்களுக்கு. இந்த மனிதர்களின் ஓட்டத்தை ம். இந்த உச்சி மரத்துல இருந்து இந்த மரங்கொத்தி பார்க்குமா? ம். அது ஒரு பெரிய வியப்பு தான். ம். சரி, அது பார்க்குமாங்கிறத விட இந்த மனிதர்கள் அந்த மரங்கொத்தியை பார்க்கணும். அதான் ரொம்ப முக்கியம். மழை காலத்து இள வெயிலில் ம். மரங்கொத்தி இசை ம். பணிக்கு புறப்படும் வேளையில் ம். உங்கள் காதுகளை உரசினால் ம். விடுப்பில் இருந்து விடுங்கள். ம். விடுப்பிற்கான காரணத்தில் ம். மரங்கொத்தி தவிர வேறொன்றுமில்லை என எழுத மனம் அமைந்து விட்டால் ம். எல்லாருக்குமே, ம். இந்த மனம் அமைந்த எல்லாருக்குமே ம். பிறவி பேரு நீங்கி ம். அடுத்த பிறவியில் ம். புல்வெளி பரவிய மலைகளில் ம். பிறப்பெடுக்கலாம் மரங்கொத்தியாக. அந்த மரம் கொத்தி உங்களுடைய மனம் கொத்தி எழுதுனது அப்படின்னு எனக்கு தோணுது. ரசிக்கக்கூடிய விஷயம் இதுல என்ன, புகழாரம் சூட்ட வேண்டிய விஷயம் இதுல என்ன அப்படின்னா, ஒரு நண்பர், என்னுடைய நண்பர் கேசவன் அப்படிங்கிறத தாண்டி ஒரு நல்ல எழுத்துக்களுக்கு சொந்தக்காரர் கேசவன். இந்த விடுப்பு விண்ணப்பத்தில் கூட வேறொன்றும் இல்லை, அந்த மரங்கொத்தி கொத்தக்கூடிய சத்தத்தை கேட்பதற்காகவே நான் இந்த விடுப்பை எடுத்துக்கொள்கிறேன்னு சொல்றதுதான் சிறப்பு.